வெல்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா பரோட்டா கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கிறோம். நீங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோட்டகுப்பத்தில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க 5 rupees பரோட்டா. இங்கே இந்த சைடு வெளியூர் சைடில் யாராவது போகிறாங்களா பார்த்தா எனக்கு தெரிஞ்சு யாருமே போடல. ஃபஸ்ட் டைம் இங்கே கூடப்பாக்கம்ன்ற இடத்துல 5 rupees பரோட்டா கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. சரி என்னதான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருக்கோம். இந்த கடை லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் 10 கண்ணு போகிற வழியில் இருக்குது. புஷ் பேக்னு சொல்லிட்டு ஒரு பார் இருக்குது. பாண்டிச்சேரியில் தெருக்கு பார் இருக்கும், இருந்தாலும் இங்கே இருக்கிற லேண்ட்மார்க் அதான் சொல்ல முடியும். அந்த பார் வந்து கொஞ்சம் இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த டுவர்ட்ஸ் பாண்டி போகும்போது லெஃப்ட் சைடு, பாண்டிலேருந்து வரும்போது ரைட் சைடில் இருக்கும். ஈவினிங் சைடில் இந்த கடை வந்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் போடுறாங்க. வாங்க பரோட்டா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 5 rupeesக்கு ஒர்த்தா இல்லைன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 ரூபா பரோட்டா வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. 5 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி சைஸ்லேயே தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இல்லை, மீடியமான ஒரு 5 ரூபாய்க்கு என்ன பரோட்டா கொடுக்க முடியுமோ அந்த சைஸில் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஸ்டைலில் வந்து பரோட்டா அழகாக பிச்சு போட்டு பரவாயில்ல, பிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது. நான் கூட ஹார்டாக இருக்குமான்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. ஒரு 2 பரோட்டா பிச்சு போட்டாச்சா, அப்படியே ஒரு ஸ்டைலில் அப்படியே சால்னா ஊற்றும். அபிஷேகம். ஓகேங்க, நம்ம பரோட்டாவில் போட்டு சால்னா முறையாக ஊற வச்சாச்சு. அடுத்தது வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ 5 ரூபா பரோட்டா வித்து சிக்கன் சால்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, அப்படியே ஒரு பைட்டு. பரவாயில்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா 5 ரூபா பரோட்டா அப்படின்னா எப்படி இருக்குன்ட்டு. அது ஒரு லெவல் தாண்டி தான் வச்சுருக்காங்க. அதுக்காக டூ மச் எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்கனாலும் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. இந்த ரேட்டுக்கு இந்த டேஸ்ட்டில் ஒரு பரோட்டா ஒரு சால்னா ஒருத்தான ஒரு விஷயம். மாத காசில் காசு கம்மியாக இருக்குது, போயிட்டு ஏதாவது ஒரு பரோட்டா சாப்பிடணும் ஆசையாக இருக்குன்னா இந்த வெளியூர் சைடில் இருக்கிறவங்க வந்து இங்கே சாப்பிட்டு போகலாம். சால்னா வந்து ஆவரேஜான ஒரு சால்னா தாங்க. சைஸ் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், சின்ன சைஸ் தான். பட் 5 rupeesன்றதுனால இந்த சைஸுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது. மற்றபடி சைட் டிஷ் இப்போதைக்கு எதுவும் போடல, பட் ஃபியூச்சர் வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அவ்வளோதான். பிரியாணி மாஸ் போயிட்டு போகிறோம், பரோட்டாவே ஒரு மாஸ் போயிட்டு போவோமே. இது வரைக்கும் நம்ம பரோட்டா ரிவ்யூ பண்ணி ரமேஷ் பண்ணதில்ல. மாஸ் பைட்டு பாருங்கள், இவ்வளோ தூரம் உள்ளே போகும்போது எல்லாம் பார்ப்போம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடை நல்லா ஓடுதுங்க. பிக்கப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 weeks தான் ஆகுது. அவங்க ஃபஸ்ட் வீக்கே கால் பண்ணி கூப்பிட்டாங்க. கொஞ்சம் டைமிங் செட் ஆகுதுனால 2 வாரம் கழிச்சு வந்திருக்கோம். போட்டு நல்லா ரன்னிங்கில் தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 weeks தான் ஆகுது. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. கஸ்டமர்ஸ்லாம் வராங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த பக்கம் வர வேலை இருக்குது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். 5 ரூபா பரோட்டானோடனே நீங்கள் வந்து மைண்டில் வந்து 5 ரூபாய்க்கு பரோட்டா கொடுக்குறாங்க, மற்ற ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி பெரிய பரோட்டா வந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டு போயிடலாம், ஒரு 2 பரோட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டு போயிடலாம்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து போயிடுவீங்க. வந்தீங்கன்னா ஒரு 5 பரோட்டா 6 பரோட்டா கூட சாப்பிட்லாம். ஒரு சில நல்லா மொட்டை பீஸ்லாம் வந்து 10 பரோட்டா கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த சுல்தான்பேட்டில் அங்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா பயங்கரமான காரசாரமான சாப்பிட்லாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது. 5 ரூபாய்க்கு உங்களாம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். பட் 5 ரூபாய்க்கு ஒர்த்தாக கிடைக்கும். அது வந்து டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே வண்டிக்கு நீமாக போய் நிம்மதியாக சாப்பிட வர்றாங்க எங்கேயாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் சைஸ் பெருசாக இருக்குதுங்க பரோட்டாவோட.
எனக்கு எப்பவுமே ஆஃப் பாயில் வந்து ஃபுல்லாக போட்டால் பிடிக்காது. சைடில் இருக்கிறதா அப்படி பிச்சு அதில் நம்ம சாப்பிட்டு மீந்து போன சால்னா இருக்குது இல்லை, அதில் பரட்டி இந்தமாதிரி சாப்பிடுங்க. கொட்டோடனே பாம்பு முழுகிற மாதிரி லபக்குன்னு முழுங்கிடக்கூடாது. சைடில் கொஞ்சம் பிச்சு இந்த சால்னாவோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஆஃப் பாயில் அலைக்கா தூக்கி மலாக்கா ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்லையும் இந்தமாதிரி நல்லா போட்டு விட மாட்டானுங்க. ஒரு சில எல்லாம் கண்ணாபண்ணான்னு போடுறானுங்க, உடச்சிடுறானுங்க, நடுவில் மஞ்சள் கரு பிச்சின்னு போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக போட்டு ஊற்றுறாங்க. சைடில் எண்ணெய் போட்டு முருவலாக விடுறாங்க. சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 ஆஃப் பாயில் போட்டு முடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டின்னரு. ஸோ கூடப்பக்கம் சைடு யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்டோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவனுக்கு வேறு ஒருத்தவனுங்க. நம்ம வந்து பரோட்டா சாப்பிட்டோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்குது. மோசமான ஒரு பரோட்டாவோ மோசமான ஒரு சால்னோ கிடையாது. டீசெண்டான ஒரு பரோட்டா, டீசெண்டான ஒரு சால்னா 5 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்டிங்கன்னா ஒருத்து. மாத கடைசியில் காசு இல்லாதப்போ ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்துட்டு 5 பரோட்டா சாப்பிட்டு போயிட்டே இருங்க. ஆஃப் பாயில் வந்து வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஃப் பாயில். அவங்க மேக் பண்ண விதமும் அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு ஷேப்பு அழகாக இருக்குது. ஏன்னா ஆஃப் பாயில் விளம்பரம் பார்த்துன்னு வச்சிங்களா, நல்லா இருந்துன்னா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதோட இந்த 2 ஆஃப் பாயில் எனக்கு ஒன்று ரமேஷ் கொண்டு தான் வாங்கினேன். அவனுக்கு எனக்கு கொடுக்குறது மனசு வரல. நானே சாப்பிட்றேன். ரமேஷ் நீ வேறு சாப்பிட்டுக்கேன். வீடியோ முடிக்கிறதுக்கு மனசு வரல. ஆஃப் பாயில் முடிச்சுட்டு வீடியோ முடிக்கிறேன். இவங்க ஆஃப் பாயிலுக்கு நான் அடிமைங்க. செம்மையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்களா. பாய்.